காலேஜ் அப்ராப்ரியேட்டான ஒரு மேக்கப் லுக். உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னும் தெரியணும், லைட்டாக நான் வந்து ரெடியும் ஆயிருக்கணும். பிக்மெண்டேஷன், மார்க், டிஸ்கலரேஷன் இதெல்லாம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, மை செல்ஃப் பட் பெட்டர் மாதிரி நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னா திஸ் லுக் இஸ் ஃபார் யூ. வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பேர் ஸ்கின் மோட் ஆன் லிப்பா மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ரொம்ப அஃபோர்டபுள் பிக்ஸ்ன்ட்டு ரொம்ப லோ குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு காமிக்க போகிறது கிடையாது. நான் கொடுக்கறது வந்து நீங்கள் வந்து வர்த் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நான் இந்த பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய டப் கூட நீங்கள் வாங்க வேணாம். குட்டி குட்டி டப்ஸ் இருக்குது. 175 ருபீஸ் கிட்ட எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். எனக்கு ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின். அடுத்தது ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன். நான் வந்து இந்த ரீக்வலோட அல்ட்ரா ட்ரை டச் சன்ஸ்க்ரீன் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குட் ஃபார் ஆயிலி ஸ்கின். அப்படி இல்லை எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் கொஞ்சம் டியூவி ஃபினிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த குவென்ச்சோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சன்ஸ்க்ரீன்ஸுமே அகைன் ரொம்ப பட்ஜெட் பார்க்காதீங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக நான் சன்ஸ்க்ரீன்ஸ்க்கு நிறைய 2 வீடியோஸ் போட்டிருக்கேன் வித் நிறைய சன்ஸ்க்ரீன் ரெக்கமெண்டேஷன்ஸ். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஏன் ரீக்வல்டு உங்களுக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ட்ரையிங் மூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எனக்கு எப்படின்னா இதுக்கு மேலே நான் போடுற அந்த மேக்கப் ப்ராடக்ட்டு எனக்கு அழகாக ஒட்டுது. இதுவே ஒரு ப்ரைமர் மாதிரி வேலை செய்யுது. நான் எப்படி கண்ணா பின்னான்னு ரப் பண்ணுறேன், ஆனால் நான் ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக என்னுடைய ஸ்கின்னில் வந்து ரப் பண்ணுறேன். இது லிட்ரலாக ஒரு தின்னான ஃபேஸ் பேக் லேயர் மாதிரி நான் வந்து என்னுடைய முகத்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன தான் சன்ஸ்க்ரீன் போடுறீங்கனாலும், எவ்வளோ காஸ்ட்லியான சன்ஸ்க்ரீன் போடுறீங்கனாலும் ஸ்கின் சன் டேன் ஆகும் தான். நீங்கள் ரொம்ப நேரம் வெயிலுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கீங்க அண்ட் உங்கள் ஸ்கின் ஆல்ரெடி கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா. சப்போஸ் உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், சீக்கிரமாக டேன் ஆகுது, எவ்வளோ நல்ல சன்ஸ்க்ரீன் போட்டாலுமே டேன் ஆகுதுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கேப் யூஸ் பண்ணுங்கள், மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு லினன் கிளாத் வச்சு முகத்தை மூடிக்கோங்க, கொடை யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிழல்லே உங்கள் ஸ்கின் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் when it comes to சன் எக்ஸ்போஷர், ஓகேவா? லைக் டக்குன்னு வந்து டேன் ஆகிடும். ஐ டோன்ட் மைண்ட், இட்ஸ் ஓகே அப்படின்னு நான் வந்து விட்டுருவேன். அதனால தான் ரீஅப்ளிகேஷன்லாம் கூட நான் பெருசாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். இப்போ இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி பிக்மெண்டேஷன் அண்ட் டிஸ்கலரேஷன், இதுக்கு மேலே நீங்கள் வந்து அடுத்த லேயர் ஐப்ரோஸ், ஐ மேக்கப்னு போய்க்கலாம். பட் ஆஸ் யூ கிளியர்லி கேன் சி ஐ ஹாவ் சம் டிஸ்கலரேஷன். அது முக்கியமாக இந்த வாய் சுற்றி இருக்க ஏரியா. இதை லைட்டாக எனக்கு ஈவன் டோன் பண்ணிக்கிறது பிடிக்கும். ஐ ஹாவ் பின் என்ஜாயிங் இந்த பிபி க்ரீம் ஃப்ரம் மேபிளின். நான் நினச்சி கூட பார்க்கல பிபி க்ரீம் மோனா வந்துட்டு விரும்பி யூஸ் பண்ணுவா அப்படின்ட்டு. நான் காலேஜ் படித்த போதெல்லாம் ஐ ஹேட் ஒன்லி பாண்ட்ஸ் பிபி க்ரீம். ஒரே ஷேடில் வரும், அது போடவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்பர் 80 ஷேட் நம்பர். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். என்னுடைய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா நான் வந்து இது என்னுடைய அவுட்டர் பெரிமீட்டர்ஸ் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்குது. ரொம்ப அப்படியே ட்ரை ஆக்குற மாதிரி இல்லை. நான் போட்டிருக்க சன்ஸ்க்ரீன் ஆல்ரெடி எனக்கு வந்து அந்த ஒரு ட்ரை டச் அண்ட் மேட்டிஃபைங் ஃபினிஷ் கொடுக்குதா, அதை பேலன்ஸ் பண்ணும் இந்த பிபி க்ரீம். எனக்கு ஆயிலி ஸ்கின் தான், அதனால் நான் வந்துட்டு இந்த ப்ராடக்டை நிறைய என்னுடைய டீ ஜோனில் கான்சென்ட்ரேட் பண்ணல. மூக்கெல்லாம் தொடவே கிடையாது. நான் மூக்கெல்லாம் என்ன மீதி இருக்கோ அது மட்டும்தான். ஒன்றும் தொடவே இல்லைன்ட்டு நீங்கள் போய் அங்கே தேய்க்கிறீங்களேன்றாதீங்க. ப்ராடக்ட் நான் போடுறது என்னமோ வாய் சுற்றி அண்ட் கண்ணு கீழே தான். எனக்கு இந்த டார்க் சர்க்கிள் வந்து நிறைய தெரிய வேண்டாம், அதுக்காக நான் ஃபுல்லாகவும் கவர் பண்ணலை. ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி அல்ட்ரா கிளாமாக இருக்கும். டெய்லி நம்ம அப்படி பண்ண தேவை கிடையாது. ஸோ லைட்டாக அந்த சன்ஸ்க்ரீனோட ஒயிட் காஸ்ட்டை மறைக்கிறதுக்கும் லைட்டான அன்இவன்னஸை சரி பண்ணுறதுக்கும் திஸ் ஷுட் டூ. அடுத்து இஸ் மை ஃபேவரட் பார்ட். ஒரு கிளாசிக் ஜென்சி மூவ். ஆனால் ஐம் நாட் அ ஜென்சி, பட் ஸ்டில் இது வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஐயோ அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் ரிசல்ட் ஓகே தான். இந்த எட்யூட் வாட்டர் டென்ட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை விட ஒரு சீப் அண்ட் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் இந்த ப்ளூ ஹெவனோட வாட்டர் டென்ட். ஓகே, இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ஃபிங்கர்ஸில் 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறது நல்ல பிக்மெண்டட், ஓகேவா? ஸோ குவிக்காக எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். 2 கையிலையும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக என்னுடைய கன்னத்தில் நான் இதை போடுறேன். ப்ராடக்ட் இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் இப்படி பண்ணாதீங்க, அது வந்து சீக்கிரமாக சாயம் இறங்கிரும். அதனால தான் நான் இந்த வேலையை செய்கிறேன். பட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், இல்லைன்னா கையிலே கூட ட்ரை ஆகிடும். ஓகே, ஸோ இது இப்படி கன்னத்தில் இங்கே நான் போட்டுக்கிறேன். இது ஐ நோ எல்லோரும் வந்து இந்த சீக்ஸை நல்லா ரோஸியாக வச்சுக்கிறது பிடிச்ச ஒரு விஷயம். அதனால் ஐம் ஷோயிங் யூ திஸ் ப்ராடக்ட். அடுத்து நான் கொஞ்சோண்டு லிப் பாமை தொடச்சிட்டு இதையே நான் என்னுடைய லிப் டென்ட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து லிப் ப்ராடக்ட் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணுன்னு பார்க்குறீங்க அப்படின்னா ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ட்ரை திஸ் லிப் டென்ட். ஏன்னா காசுக்கு வந்து இது நல்ல ஒரு வர்த்தான ஒரு ப்ராடக்ட். கம்மி தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட் தான், அதனால
உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, போட்ட மாதிரியும் தெரியாது. இதே நான் கொஞ்சமாக என்னுடைய ஐலிட்ஸில் போடுறேன், ஆனால் நல்லா சாயம் இறங்கும். வாய் என்னடா இது மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க, சரி பண்ணிடலாம் நம்ம. இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து நம்மளுடைய மேக்கப்பை முடிச்சிருவோம். அடுத்தது ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ப்ராடக்ட். ஐ நோ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது உண்டு, என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி மேக்கப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. நான் வந்து மோஸ்ட்டாக இப்போ வந்து ப்ராக்டிக்கலான டே டு டே லைஃப்க்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரியான லுக்ஸ் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கம்மி பண்ணுறது, ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்டாக ஓகேவா, பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ். அதில் நீங்கள் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் லுக்ஸ் அச்சீவ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஆஸ்ன்னு பார்க்கறதுக்கு கிடையாது. பட் யூ கெட் மை பாயிண்ட் ரைட். பிபி க்ரீம் வச்சு மட்டும் எப்படி பண்ணலாம், வெறும் பவுடர் மட்டும் வச்சு பண்ணலாம், அதுக்கப்புறம் வெறும் கன்சீலர் மட்டும் வச்சு எப்படி பேஸ் பண்ணலாம், அது மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. லுக்கு வந்து சேமாக தான் வரும், பிகாஸ் ஐ ஹாவ் சேம் ஐப்ரோ, சேம் கண், சேம் எவ்ரி திங். அண்ட் மோஸ்ட்டாக நான் ப்ராக்டிக்கலான லுக்ஸ் தான் வந்து அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்றதுனால பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ எனக்கு வந்து வேர்க்குது. இந்த டைமில் நான் வந்து இதை ஃபுல்லாக பவுடர் வச்சு செட் பண்ணியிருந்துருக்கணும், நான் பண்ணலை. பட் பரவாயில்ல. இதிலே வந்து இந்த மாதிரி ஒரு ஜெல் ப்ராடக்ட் இருக்குது, அதை வச்சு யூ கேன் டோட்லி டூ யுவர் ஐலைனர். காஜல் கூட நான் இந்த ப்ரஷ்லேயே இதை கொஞ்சமாக எடுத்து, இது கூடவே ஆக்சுவலாக ஒரு ப்ரஷ் வரும், அதை நான் தொலைச்சிட்டேன். இதை கொஞ்சமாக இப்படி என்னுடைய வாட்டர் லைனில் போட்டு கையாலே தேய்ச்சி விடுறேன். இது எனக்கு ஒரு நல்ல அந்த ஒரு ஸ்மோக்ட் ஐ லுக் எஃபெக்ட் வந்து எனக்கு இது கொடுக்க போகுது. இதே நான் இந்த கண்ணிலையும் கொடுக்குறேன். காஜல் வேணுன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணணும், ஒரே மாதிரி இருக்கணும், 2 சைடும்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு ஷேடோக்காக தான் இது. இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மஸ்காரா வைக்க வேண்டிய தேவை கூட இருக்காது. ஸோ திருப்பி நான் இதையே பண்ணிக்கிறேன். மிஸ்க்ளையர் பிராண்ட் இருக்குல்ல, மிஸ்க்ளையரில் வந்து யூ கெட் பியூட்டிஃபுல் ஐப்ரோ பென்சில்ஸ். அதில் ஏதாவது ஒன்று எடுத்து யூஸ் இட் ஆஸ் யுவர் காஜல், இல்லைனா ஐப்ரோஸ்க்கு, லிப் லைனிங்க்கு. எனக்கு இந்த லிப் லைனிங்க்கு வந்துட்டு இந்த ப்ரௌன் பென்சில்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இது மேலே இருக்க லிப் பாம் எடுத்துடுறேன். அண்ட் தென் லிப் பென்சில் இட் இஸ். லிப்ஸ் நல்லா அப்படியே ப்ராப்பராக டிஃபைன்டாக வேணும், ஓகேவா. நான் வந்து எப்பயுமே ட்ரை பண்ணுவேன், இல்லை நம்ம சட்டிலாக வச்சு பார்ப்போம்மா அப்படின்ட்டு. எப்பயுமே அந்த ரெக்ரெட் இருக்கும், நான் லைன் பண்ணி கலர் போட்டிருந்துருக்கலாம் லிப்ஸில் அப்படின்ட்டு. தட்ஸ் ஜஸ்ட் மீ. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. லைன் மட்டும் பண்ணாமல் அவுட்டர் கார்னர்ஸை ஃபில்லும் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே நான் ஒரு டிண்டட் லிப் கிளாஸ் போட்டுக்கிறேன். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் இன்சைட். இது ஒரு அகைன் ஒரு பட்ஜெட் பிக் தான். உங்களுக்கு இன்சைட் ஆக்சுவலாக பிராண்டில் வந்துட்டு நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் தட் செரி கோலா லிப்ஸ், இது போய்க்கோங்க. இல்லை வேணாம், எனக்கு வந்து லைட்டாக தான் வேணும்னா ஏதாவது ஒரு கலர்லெஸ் லிப் பாம் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து த்ரூ அவுட் த டே டாப் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நல்ல லிப் பாம் வேணும், டின்ட்டோடு இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இது. பட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண லிப் பாம்ஸில் எனக்கு பிடிச்சது இது. எப்பயுமே என்னை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. என்னுடைய பெஸ்ட் நைட் டைம் லிப் பாம். அண்ட் டே டைமில் நான் அதை போடுறேன்னா லாங் லாஸ்டிங் ரிசல்ட்ஸ் கொடுக்கும், ஓகேவா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெனேஜோட லிப் பாம். இது வந்து டியூப்லேயும் கிடைக்கும், டப்லேயும் கிடைக்கும். டியூப்பில் இந்த மாதிரி டிண்டட் மாதிரியும் கிடைக்கும், இந்த மாதிரி கிளியர் லிப் பாம்ஸும் கிடைக்கும். உங்களுடைய பட்ஜெட் பொறுத்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு இணையான ஒரு டியூப் என்னென்னா, ஒரு அஃபோர்டபுள் டியூப், ஸ்விஸ் பியூட்டியோட இந்த கிஸ் கேண்டி லிப் பாம். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து ஒரு 6 மணி நேரம் லாஸ்ட் ஆகுதுன்னா 4 மணி நேரம் லாஸ்ட் ஆகும், 4.5 மணி நேரம் லாஸ்ட் ஆகும் நான் சொல்லுவேன். இது உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டான ஒரு டின்ட்டும் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளாஸி டின்ட்டு, இது லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், பட்ஜெட்லேயே இருக்கணும் அப்படின்னா கோ ஃபார் திஸ். இல்லை எனக்கு பட்ஜெட் பிரச்சனை கிடையாது, பட் இன்னுமே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா லெனேஜோட லிப் பாம்ஸ் கிளியர் ஆர் டின்டட் எது வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. லிப் கிளாஸஸ் விட எனக்கு தெரியும், ஏன்னா லிப் கிளாஸ் வந்து நம்ம வந்து டெம்ட் ஆகும், பட் லிப் கிளாஸஸ் உங்களுக்கு அந்தளவு வந்து நான் ட்ரையிங்காக இருக்காது. இஃப் யூ வாண்ட் நரிஷ்மெண்ட், டிண்டட் லிப் பாம்ஸ் இட் இஸ். சில விஷயங்கள் வந்து என்னால் முடியாது, ஓகேவா. அதுவும் எஸ்பெஷலி ஆஸ் அண்ட் ஆயிலி ஸ்கின் கேர்ள். அண்ட் எனக்கு இந்த அண்டர் ஏரியா மட்டும் எனக்கு வந்து பளிச்சுன்னு இல்லைனாலும் ஃப்ரெஷ்ஷாக மேட்டாக இருக்கணும், ஓகேவா. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு காம்பேக்ட் வச்சு ஜஸ்ட் அண்டர் ஏரியாவை இப்படி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து த்ரூ அவுட் த டே மெயின்டைன் பண்ண வைக்கும். ஓகே, ஒரு பொட்டு வச்சாச்சு, பிகாஸ் இது ஒரு செமி ட்ரெடிஷ்னல் காட்டன் குர்தா சுச்சுவேஷனில் இருக்குது அவுட்ஃபிட். அதனால் பொட்டு அண்ட் ஜும்காஸ். என்னோட கையை நான் போய் கழுவுனேன்னா இது சரியாயிடும். பட் திஸ் இஸ் த ஃபைனல் லுக். இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஜென்சி அப்ராப்ரியேட் லுக். பட் என்னுடைய மில்லினியல் மைண்ட் வாஸ் லைக் நோ யூ ஹேவ் டு செட் இட் அப்படின்ட்டு வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ண வச்சிருச்சு.
But I really hope you guys found some useful tips in the video. You can totally see the skin இது கீழே like literally என்னோட pigmentation are still like peeking through. இது வந்து 100% அப்படியே ஃப்ளாலெஸ்ஸான ஒரு லுக் கிடையாது. இது வந்து ஐயோ முகத்தை அழைச்சா நான் மாதிரியே இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு லுக் கிடையாது. இது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக டெய்லி ஓகே நான் ஐ டிட் சம்திங் கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்டபுளாக புட் டுகெதராக தெரியறதுக்கு ஐ டிட் சம்திங் அப்படின்ற மாதிரியான ஒரு லுக் மை செல்ஃப் பட் பெட்டர் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கும். காலேஜ்க்கு டெஃபினட்டாக அப்ராப்ரியேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.